அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் மினி க்ரோஷெட் பேக் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். மினி க்ரோஷெட் பேக் போடுறதுக்காக செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மினி க்ரோஷெட் பேக் கீ செயினாக யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். 2 சாக்லேட் தாராளமாக இந்த பேக் உள்ள போடலாம். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மினி பேக்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக வாங்கிப்பாங்க. மினி க்ரோஷெட் பேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல் போட்டிருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த 4 செயின் ஸ்டிச் போட்டோம். இந்த ஹூக்குக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் இருந்து 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போது 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இப்போ 3 டபுள் க்ரோஷேட் வந்தது போல் ஆயிடுச்சு. அடுத்து 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு முதல் போட்டிருக்கிற அந்த செயின் ஸ்டிச்லேயே மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த டிசைன் எப்படி வரும்னா 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின், இதை தான் இந்த ஸ்டிச்சு போடணும். ஃபஸ்ட்லேயே நம்ம 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணதான் ஒரு டபுள் க்ரோஷெட்டாக அது கணக்காயிடுச்சு. அடுத்ததாக 2 டபுள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டிருக்கோம். அடுத்ததாக அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ 2 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அடுத்ததாக இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டோன்னா இந்த ஒரு பெட்டல் முடிஞ்சிடும். 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின், இதே இன்னும் 2 டைம் போட்டு முடிக்கணும். மொத்தம் 4 தடவை இது போல் டிசைன் போட்டோம்னா சின்னதாக ஒரு கிரானி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். டிசைன் 4 பக்கமும் போட்டு முடித்த பிறகு முதல்ல போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் 3ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு சின்னதாக ஒரு கிரானி ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற இந்த கேப்பில் இருந்து தான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருந்து அந்த கேப் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுகிட்டே போகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அடுத்து இந்த கேப்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ கரெக்டாக இந்த கேப் கிட்ட நம்ம வந்த பிறகு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோஷெட்டாக கணக்கு எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சை எப்படி போட போகிறோம்னா இந்த கார்னரில் தெரிகிற இந்த கேப்பில் மட்டுமே ஸ்டிச் போட போகிறோம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டாக கணக்கு எடுத்துட்டு அடுத்ததாக 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த டபுள் க்ரோஷெட் போடுறோம். ஆனால் இப்போ பார்க்க போனால் இது 3ஆவது டபுள் க்ரோஷெட்டு. ஏன்னா ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டாக கணக்கு எடுத்தாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே கேப்பில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். ஃபஸ்ட்டு கார்னரில் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த கார்னர் இது போல் இருக்கும். இதே போல் தான் மீதம் இருக்கிற 3 கார்னர்லையும் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கார்னர்லேயும் இதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து 4 கார்னர்லேயும் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட் இதையே வந்து ஃபாலோ பண்ணி முடித்த பிறகு இந்த டிசைன் இது போல் தான் இருக்கும். இந்த லைன் முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் 3ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த லைன் முடிக்கணும். அடுத்த லைன் இதே கலர் யானில் நம்ம போடுறதா இருந்தால் இந்த 2 ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கேப்புக்கு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஆனால் நம்ம இந்த லைனோட இந்த கலர் யானை முடிக்க போகிறோம். அதால் இங்கே போட்டிருக்கிற இந்த ஸ்லிப் ஸ்டிச்சோடு போட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு இந்த யானை கட் பண்ணிடலாம். கட் பண்ண யான்
இந்த பேட்டர்ன் திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளவே ஹூக்கோட உதவியால் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற யானை எவ்வளோ தூரத்துக்கு போதோ அந்த அளவுக்கு, இல்லை ஒரு 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு உள்ளே கூட இது போல் ஹூக்கோட உதவியால் நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு இது போல் கிரானி ஸ்கொயர் சின்ன ஷேப்க்கு கிடைக்கும். இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த பேட்டர்ன் இந்த நடு பகுதியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம். 4 கார்னரில் மட்டும்தான் ஸ்டிச்சு போட போகிறோம். கிரானி ஸ்கொயராக இருக்கிற இந்த பேட்டர்ன் இப்போ போட போகிற ஸ்டிச்சால் அப்படியே பேக் அந்த மேல் பகுதி வர மாதிரி அப்படியே மடங்கும். இது எப்படின்றத பார்க்கலாம். அந்த கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுக்கணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்துட்டு இதே கேப்பில் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் எப்படி போடணுன்றத தெரியும். இப்போ முதல் டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி இந்த கேப்பில் ஊசி உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இழுத்தணும். 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்தோன்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதே கேப் உள்ள இன்னும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபர்ஸ்ட் கார்னரில் 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த சின்ன கேப்பில் ஸ்டிச்சு போடாமல் அந்த கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கிற இந்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் அதே கேப்பில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் ஃபஸ்ட்டு போட்டது போலவே போட்டு முடிக்கணும். இந்த லைனை எல்லாமே 4 பக்கம் மட்டுமே ஒரே கேப்பில் 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷேட் இதையே தான் இந்த 4 பக்கத்துக்கும் போடணும். இப்போ நம்ம 2 பக்கத்துக்கு போட்டிருக்கோம். இன்னும் 2 பக்கத்துலேயும் போட்டு முடித்த பிறகு 4 கார்னர்லேயும் 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷேட் ஒரு கார்னர். இப்போ இதையே 3 பக்கமும் போட்டு முடித்த பிறகு இந்த டிசைன் இது போல தான் இருக்கும். நம்ம நடுவில் ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணதால் இது அப்படியே பேக் போல் அப்படியே மேலே எழும்பி இந்த டிசைன் கிடைச்ச பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் 3ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த லைன் முடிக்கணும். அடுத்த லைன் இந்த கேப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு போகணும். முதல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச்சும் அடுத்த ஸ்டிச்சில் போட்டுட்டு இந்த கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கெடுத்துட்டு அடுத்ததாக 2 டபுள் க்ரோஷேட் போடணும். 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு முடித்த பிறகு அதே கேப்பில் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷேட் ஒரே கார்னரில் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக இன்னும் இருக்கிற 3 கார்னர்லேயும் இதே டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ கரெக்டாக இந்த 3 டபுள் க்ரோஷேட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் 3ஆவது செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பேக்கோட கைப்பிடி இதே கலர் யானில் போடுறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டிச்சில் இருந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நான் வேற கலர் யான் போட போகிறதால இந்த யானை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேகு இந்த ஷேப்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது ஒரு சின்ன பாக்ஸ் போல கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு கைப்பிடி செய்யணும்னா இந்த 2 கார்னர்லையும் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா இப்போ இது பேகு கைப்பிடிக்கு ரெடியாக இருக்கு. இப்போ இந்த கார்னரில் இருக்கிற கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 15 செயின் ஸ்டிச் ஒரே அளவில் போட்டுட்டு வரணும். 15 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததாக இருக்கிற கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இப்போ அதுக்கு அடுத்த கேப்பில் தான் நம்ம மறுபடியும் செயின் ஸ்டிச் போட முடியும். ஆனால் இங்கேருந்து நம்ம போனோம்னா இப்போ இருக்கிற இந்த ஸ்டிச்சு எல்லாமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த கேப் வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும்.
இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அந்த பேக்கோட கைப்பிடி இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே போல தான் இன்னொரு கார்னர்லயும் 15 செயின் ஸ்டிச் போட்டு கைப்பிடி போடணும். இப்போ 15 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்ததா இருக்கிற கார்னர்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டிச்லயும் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ஸ்லிப் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்லிப் ஸ்டிச்லயே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பேக்கோட கைப்பிடியில சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். 15 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே சிங்கிள் குரோஷேட் அப்படியே ஃபுல்லாவே போட்டு முடிச்ச பிறகு ஒரு கைப்பிடி கிடைக்கும். அதன் பிறகு அடுத்த கைப்பிடி போடணும்னா இங்க இருந்து யான் கட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த கைப்பிடிக்கு நம்ம இதே போல சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு குரோஷேட் மினி பேக் கிடைச்சாச்சு. இது மேல் பகுதியில இது போல இருக்கு. எவ்வளவு அழகா சின்ன பேக் போல இருக்கு பாருங்க. இது 2 கைப்பிடி இழுத்தோம்னா உள் பக்கத்துல தெரியுது. 2 சாக்லேட் ஆச்சு நிஜமா போடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிப்பாங்க. இப்ப நான் போட்டிருக்கிறது இது 2 கலர் யான் யூஸ் பண்ணி இந்த பேக் போட்டிருக்கேன். இந்த பேக் ஒரே கலர் யான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதே ஸ்டிச் தான், அதே ஸ்டெப் தான் போடணும். நான் கலர் மட்டும் ஒரே ஒரு கலர் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோல குரோஷேட் மினி பேக் எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.